A small telescope has an objective lens of focal length 144 cm and an eyepiece of focal length 6 cm. What is the magnifying power of the telescope? What is the separation between the objective and eyepiece? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டெலஸ்கோப்பில் அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லெங்க்த்தும் ஐபீஸோட ஃபோக்கல் லெங்க்த்தும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் F0 அண்ட் FE கொடுத்துருக்காங்க. அதோட மேக்னிஃபையிங் பவர் கேட்டிருக்காங்க. அப்புறமா அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டெலஸ்கோப்பில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க, அந்த ரே ஆஃப் லைட் வந்து அந்த அப்ஜெக்டிவில் வந்து விழுந்த பிறகு அதோட இமேஜ் வந்து A', B' வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த A', B' தான் இந்த ஐபீஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஐபீஸோட இமேஜை தான் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இமேஜ் தான் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ வந்து இதோட ஃபோக்கல் லெங்த் வந்து FO ஆப்ஜெக்டிவ்க்கு, ஐபீஸோட ஃபோக்கல் லெங்த் வந்து FE. ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து மேக்னிஃபிகேஷன் பவர் கேட்டுட்டு அது மேலே அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபீஸுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், FO + FE ஆட் பண்ணால் போதும். ஸோ FO வந்து 144 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, FE வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன? மேக்னிஃபிகேஷன் M = FO/FE, focal length of objective by focal length of eyepiece. So M is equal to 144/6, which is equal to 24 centimeter. M is equal to 24 centimeter. Next வந்து separation between the objective lens and eyepiece. So L is equal to modulus of FO plus modulus of FE, which is equal to 144 plus 6, which is equal to 150 centimeter. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபீஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.